गरुडगमन तव चरणकमलमिह मनसि लसतु मम नित्यम् गरुडगमन तव चरण राम राम वेलकम टू भोजनालय तमिल இன்னைக்கு நம்ம போஜனாலயால பார்க்க போற ரெசிபி கேரட்டும் ஆல்மண்ட்ஸ் அதாவது பாதாமும் வச்சு சூப்பரா ஒரு சூப் பண்ண போறோம். ரொம்ப ஈஸி, ரொம்ப சிம்பிள். நோ ஆனியன் நோ கார்லிக் வச்சு தான் நம்ம பண்ண போறோம். ஸோ இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட போஜனாலயா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ ரெசிபிக்குள்ள போலாம். இப்போ கேரட் சூப் பண்றதுக்கு கடாயில ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் போட்டிருக்கேன். இது பட்டரில் செஞ்சால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நெய்யோ ரீஃபைண்ட் ஆயிலோ இல்லாமல் பட்டர் போட்டு செஞ்சோன்னா நல்லாயிருக்கும். ஸோ 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். இது கொஞ்சம் காயட்டும், நம்ம அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா சேர்க்கலாம். பட்டர் இப்போது கொஞ்சம் உருகி லைட்டாக பொங்கி வர ஆரம்பிச்சிருது. அது நெய் அளவுக்கு உருக்கக்கூடாது, லைட்டாக சூடானால் போதும். இதில் கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கிறேன். ஜீரகம் கொஞ்சம் பொரியணும். லைட்டா பொரிஞ்சாலே போறோம். இதுல என்ன பண்ண போறோம்னா ஒரு துண்டு இஞ்சியை குட்டி குட்டி பீஸா நான் கட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அதையும் நான் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு 2 கேரட் இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் இப்போ இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்து இந்த இஞ்சியும் கேரட்டையும் ஃபஸ்ட்டு நம்ம நல்லா வதக்கிக்க போகிறோம். இது ஒரு 2-3 நிமிஷம் இந்த பச்சை ஸ்மெல்லு போகிற அளவுக்கு நல்லா வதங்கட்டும். ஸோ நம்ம வதங்குற அந்த கேப்பில் என்ன பண்ணலாம்னா பாதாம் நான் ஒரு 10-12 பாதாம் வெந்நீரில் ஊற வச்சுருக்கேன். இப்போ நம்ம காட்டால பண்ண போகிறோம்னா ஓவர் நைட் கூட சோக் பண்ணிக்கலாம். நான் இது வந்து காலம்பரை தான் ஊற வச்சுருக்கேன், மத்தியானம் லஞ்சுக்கு முன்னாடி சூப் சாப்பிட்லான்னு. ஸோ இது வெந்நீரில் ஊற வச்சுருக்கேன். இந்த தோல் எல்லாத்தையும் இந்த பாருங்க ஈஸியாக எடுக்க வந்துடும். இந்த தோல் எல்லாத்தையும் எடுத்துட்டு நான் இதை என்ன பண்ண போறேன்னா நைஸாக ஒரு பேஸ்ட் மாதிரி பண்ணிட்டு வர போகிறேன். பாருங்க எல்லா தோலையும் எடுத்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி, அதாவது இந்த ஊற வச்ச தண்ணியே இதுக்கு போகும். இந்த தண்ணியை ஊற்றி ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துன்னு வந்து இந்த பாதாம் நம்ம ஊற வச்சது தோல் உரித்து சூப்பராக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துன்னு வந்தாச்சு. இந்த கேப்பில் கேரட் வதங்கி எடுத்துனோம்னா இதில் ஒரே ஒரு தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து லைட்டாக ஒரு வதக்குறேன். அதாவது பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு வதக்கினா போதும். அவ்வளோதான். இந்த தக்காளியும் இப்போது வதங்கிடுது. ஸோ ரொம்ப வதங்கணும் இல்லை, ஓரளவுக்கு லைட்டாக வதங்கினாலே போதும். இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த பாதாம் அரைச்ச அதே மிக்ஸி ஜாரில் பாருங்க, நான் ஆல்ரெடி இதை வேஸ்ட்டு பண்ணாமல் இந்த பாதாம் அரைச்ச இந்த மிக்ஸி ஜார்லேயே நான் இதை போட்டு நல்லா ஆறினவுன்னா நைஸாக அரைச்சி எடுத்துன்னு வரப்போம். இப்போ நம்ம மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருந்த இந்த கேரட் தக்காளி எல்லாத்தையும் நல்லா நைஸ் பேஸ்ட்டாக ஃபைனாக அரைச்சின்னு வந்துட்டோம். அது பாருங்க கலரே ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போது நம்ம வதக்கியிருந்தோம் இல்லையா இந்த இடுப்பு சட்டி, அதுலேயே கொஞ்சம் பட்டர் பாக்கி இருக்குது. அதில் இந்த அரைச்சதை அப்படியே நான் சேர்த்துக்கிறேன். நம்ம இதை வடிகட்டணுங்கிற அவசியம் கிடையாது, ஜஸ்ட் இதை அப்படியே சேர்த்துக்க வேண்டியதான். இப்போ இதில் அந்த ஜாரை அலம்பி இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். ஸோ அதில் ஒட்டி இருந்தது அப்படின்னா நம்ம அந்த அதில் வந்து அலம்பி விட்டு தண்ணி சேர்த்துட வேண்டியதான். பாருங்க ஆல்ரெடி கொஞ்சம் சேர்த்துருக்கேன், இன்னும் கொஞ்சம் மட்டும் சேர்த்துக்கிறேன். ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு சேர்த்துட்டோம்னா தான் நல்லாயிருக்கும். இப்போது இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த பாதாம் பேஸ்ட்டை அப்படியே ஆட் பண்ணிக்கிறோம். இதையும் அலம்பி இந்த பாதாம் அரைச்சி வச்சாங்க இதையும் தண்ணியை கொஞ்சம் சேர்த்து அலம்பி விட்டு சேர்த்துக்கிறோம். இது லைட்டாக ஒரு கொதி வந்தால் போதும், ரொம்ப கொதிக்கணும்னு கிடையாது. லைட்டாக இது கொஞ்சம் கூழ் மாதிரி ஆக ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். ஸோ 2 நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணோன்னா போதும். இது இப்போது லைட்டாக பொங்கி வருது, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் பொங்கி வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் சூப்புக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நம்மளோட டேஸ்ட்டை பொறுத்துட்டு எவ்வளோ வேணுமோ பார்த்து ஆட் பண்ணிக்க வேண்டியதான். அதுக்கப்புறம் காரத்துக்கு பெப்பர் பவுடர், இதுவும் நம்மளோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ வேணுமோ பார்த்துட்டு ஆட் பண்ணிக்க வேண்டியதான். அவ்வளோதான். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதான். ஸோ ஹெல்த்தி ஆல்மண்ட் கேரட் சூப்பு ரெடி ஆகிடுது.
ஸோ ரொம்பவே ஈஸி தான். இதுக்கு வெங்காயம் பூண்டு வேறு எதுவுமே சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது. சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ் வச்சு நம்ம செஞ்சுருக்கோம். பாதாம் மட்டும் ஒரு 1/2 அன் ஹவர் நம்ம வெந்நீரில் ஊற வச்சிட்டோம் அப்படின்னா ஈஸியாக பண்ணிடலாம். இதில் நான் மேலே என்ன போட்டிருக்கேன்னா, இந்த அரைச்ச பாதாம் விழுது இருக்கு இல்லையா, அது கொஞ்சமாக நான் எடுத்து வச்சுருந்தேன். ஜஸ்ட்டு ஒரு ஆட்டுக்கு யாராவது வந்திருக்கா அப்படின்னா கொஞ்சம் நீட்டாக சர்வ் பண்ணுறதுக்காக, ஜஸ்ட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக நான் ஆல்ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது அப்படியே க்ரீமியாக ஒரு டேஸ்ட் கிடைக்கும், பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் யாருக்காவது கொடுக்கும் பொழுது. மேலே ஒரே ஒரு பாதாம் போட்டு வச்சுருக்கேன். ஸோ இந்த சிம்பிள் ஹெல்த்தி சூப்பு எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், சட்டுன்னு பண்ணிடலாம். சாப்பிட்றதுக்கு முன்னாடி லஞ்சோ டின்னரோ என்ன சாப்பிட்றோமோ ஒரு ஸ்டார்டர் மாதிரி நம்ம இதை சாப்பிட்டோம்னா நல்ல ஒரு அப்பிடைசர். கேரட்லேயும் ஆல்மண்ட்லேயும் இருக்கிற பெனிஃபிட்ஸ் வந்து நமக்கு சொல்லணும் அப்படின்னு அவசியமே கிடையாது, ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சிம்பிள் சூப்பை. சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் நமக்கு புதுசாக வீடியோஸ் போடும்பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ தொடர்ந்து எல்லோரும் ரெசிபிஸ் பாருங்க. திரும்ப ஒரு சூப்பரான ரெசிபியில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. ராம் ராம்.